சேமிப்பு வங்கி கணக்கிலிருந்து கிடைக்கும் வட்டிக்கு வரி விதிக்கப்படுமா? அதாவது சேமிப்பு திட்டத்தில் வரக்கூடிய வட்டி, சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது மேலே டிடிஎஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரூ. 1,00,00,000 உங்கள் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் வரக்கூடிய வட்டிக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. அதனால் அதுக்கு டேக்ஸ் இல்லைன்றது கிடையாது. நிச்சயமாக இதுலேயும் டேக்ஸ் உண்டு. இந்த டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தகவலானது வந்து உங்கள் வங்கி மூலியமாக பகிரப்படுகிறது. ஸோ வருமான வரித்துறைக்கு இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே இது ஆட்டோ பாப்புலேட்டட் இன்ஃபர்மேஷனாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக அது மேலே ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சாதாரண மக்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் விலக்கு உண்டு. மூத்த குடிமக்களுக்கு வந்து மொத்த வட்டிகள்லையும் 50,000 வரைக்கும் உண்டு. நியூ டேக்ஸ் ரெஜிமில் இது கிடையாது. நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். அவங்க ஃபர்தர் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமும் இந்த எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கண்டிப்பாக இது பண்ணுது. அதை வேறு எதுவும் வருமானம் இல்லாதவங்க, டெபாசிட் வச்சுக்காதவங்க, இந்த சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் வரக்கூடிய அத்தனை இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவங்க வந்து அதில் டேக்ஸ் நிச்சயமாக கட்டி ஆகணும்.